Hi everyone, welcome to VLEarn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ஓட 13th சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 13th சம்ல பாத்தீங்கன்னா கிவன் என்னது A மேட்ரிக்ஸ், B மேட்ரிக்ஸ், C மேட்ரிக்ஸ். நம்ம என்ன கேக்குறாங்க? மேட்ரிக்ஸ் X கண்டுபிடிக்க சொல்றாங்க. எதுல இருந்து? AXB ஈக்குவல் டு சி. இந்த எக்ஸ்ன்றது வந்து மல்டிபிளேஷன் சிம்பிள் கிடையாது, அது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சொல்றத பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை பி இன்வர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் வந்து இதை ஏ இன்வர்ஸ் ப்ரீ மல்டிப்ளையும் பி இன்வர்ஸ் போஸ்ட் மல்டிப்ளையும் பண்ணணும். அப்படின்னு என்னன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முன்னாடி ஏவை வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணணுமா, பிஏ வந்து பின்னாடி மல்டிப்ளை பண்ணணுமா? சரிங்களா? நான் சொல்றேன். ஏ எக்ஸ் பின்னு இருக்கா, ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ். என்ன பண்ண போறோம்? ஏ இன்வர்ஸ் ப்ரீனா முன்னாடி போஸ்ட்னா பின்னாடி, ப்ரீனா முன்னாடி போஸ்ட்னா பின்னாடி. இப்ப ஏ இன்வர்ஸ் முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த பக்கமும் ரெண்டு சைடுமே சேர்த்து. இப்ப போஸ்ட் மல்டிப்ளைனா பின்னாடி பக்கம். இப்ப இங்க பி இன்வர்ஸ், இங்கே பி இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? பண்ணணும். என்ன கிடைக்குது நம்மளுக்கு? பண்ணா இந்த ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ இன்வர்ஸ 1/a எழுதலாமா? அப்ப 1/a இன்டூ ஏ என்னது? 1/a இன்டூ ஏ 1. ஏன்னா ஏ கேன்சல் ஆயிடும் இல்லையா? அந்த லாஜிக்ல தான் நம்ம பண்ண போறோம். இந்த ஏ கேன்சல் ஆகி இந்த பிபி கேன்சல் ஆகி நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் மீதி இருக்கும். ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? டன்னா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்ப பார்க்க போறோம். பாக்குறீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அப்படியே ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் சி சி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? 1/determinant of A adjoint of A. அப்புறமா பி இன்வர்ஸ் பாருங்க. பி இன்வர்ஸ் வந்து 1/determinant of B அப்புறம் adjoint of B. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி தெரியணும். போடலாமா? இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பாத்தீங்கன்னா என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1 -1 2 0. பாத்தீங்கன்னா 1 0 என்னது? 1 0. இது என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான் இது. ஓகேவா? 1 0 0 அப்புறம் மைனஸ் ஆஃப் 2 -1 -2 மைனஸ் ஆஃப் 2. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் மைனஸ் சேர்ந்து +2 ஆயிடும். இப்ப பி டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா என்ன இருந்து? 3 -2 1 1. பாத்தீங்கன்னா 3 × 1 வந்து 3, அப்புறமா மைனஸ் 1 × -2 வந்து -2. இப்போ மைனஸ் ஆஃப் -2 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 3ஓட இந்த பிளஸ் மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். இப்போ 3ஓட 2 ஆட் பண்ணணும். 3 + 2 ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப 5 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2னும் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து 5னும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ என்னது? 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பண்ணலாமா? 0 1 அப்புறம் -2 +1. ஓகேவா? சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்க போறோம். அட்ஜாயிண்ட் பி பாத்தீங்கன்னா என்ன வருது? பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா 3 இருக்கிற இடத்துல 1னும் 1 இருக்கிற இடத்துல 3ன்னு வரும். அதுக்கப்புறமா சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணா -1 +2ன்னு வரப்போகுது. ஓகேவா? இவ்வளவுதான் அட்ஜாயிண்ட். இப்ப அட்ஜாயிண்ட் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் தெரிஞ்சிச்சு. இதை வச்சு ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் எழுதலாம். இப்ப ஏ இன்வர்ஸ் என்னது? பி இன்வர்ஸ் என்னது? ஏ இன்வர்ஸ் வந்து 1/2 அட்ஜாயிண்ட் அப்படி எழுதிக்கோங்க. இப்ப பி இன்வர்ஸ் என்னது?
அது 1/5 அப்படியே அட்ஜாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த 1/2 1/5 என்னது டிட்டர்மினன்ட் வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கு பி இன்வெர்ஸ் தெரியுது, ஏ இன்வெர்ஸும் தெரியுது. ஓகேவா, டன்னா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஏ இன்வெர்ஸ் பி சி இன்வெர்ஸ் நம்ம இந்த ஆர்டர்ல தான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ் தான். நீங்க கேட்கலாம் ஏ இன்வெர்ஸ் பி, ஏ இன்வெர்ஸ் அப்புறம் பி இன்வெர்ஸ் அப்புறமா சி இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணலாமே அப்படி கேட்டீங்கன்னா தப்பு. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதை மட்டும் மறந்துடாதீங்க. தப்பாயிடுச்சுன்னா எக்ஸாம் ஹால்ல டென்ஷன் ஆயிடும். தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவா, பண்ணாதீங்க. அதனால இந்த ஆர்டர்லயே நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அதே ஆர்டர்லயே என்ன பண்றீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் என்னது 1/2 0 1 -2 1. ஓகேவா, அப்புறம் பாருங்க சி மேட்ரிக்ஸ் என்னது 1 1 2 2. பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது 1/5 அப்புறம் 1 2 -1 3. ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இந்த 1/5யும் 1/2யும் நம்ம டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 5s are 10 வந்துருமா. பாத்தீங்கன்னா இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், அப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ரோ வச்சு பண்றேன். ஃபர்ஸ்ட் 0 × 1 எவ்வளவு 0, அப்புறமா 1 × 2 2, அப்புறம் 0 × 1 0, அப்புறமா 2. ஓகேவா, அப்புறமா -2 × 1 -2, 1 × 2 +2, அப்புறம் -2 × 1 -2, 1 × 1 1 × 2 +2. இப்போ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ அதை சால்வ் பண்ணிட்டு அதை வந்து பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணலாம். 1/10 இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ண என்ன வருது 2 2. இங்க வந்து -2 + 2 என்ன ஆகும் 0 ஆயிடுமா. -2 + 2 0 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2 2 0 0 நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குதா. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா சி மேட்ரிக்ஸோட பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போறோம். 1 -1 2 3 இதான பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், அப்படியே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம். 2 2 2 1s are 2, 2 -1s are -2, அப்புறமா 2 2s are 4, 2 3s are 6. ஓகேவா, அப்புறம் 0 செகண்ட் ரோ வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் 0 × -1 0, 0 × -1 அதுவும் 0. ஓகேவா, அதுக்கப்புறமா 0 × 2 0, அதுவும் 0, இதுவும் 0. ஓகேவா, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 1/10 நம்மளுக்கு என்னென்ன 0 வந்திருக்கோ அதான் பாருங்க. 2 - 2 என்னது 0, இதுவும் 0, இதுவும் 0. ஆனா இந்த இடத்துல மட்டும் பாருங்க 4 + 6 10 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா மேட்ரிக்ஸ் வந்து இப்ப நம்ம காமனா எடுக்கலாம். இப்ப இந்த 10 காமனா எடுக்க போறோம். இப்ப இந்த 1/10 இந்த 10 எடுத்துட்டு வந்து இதுல என்ன பண்றேன் இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த 10 இருக்கிற இடத்த 1 ஆக்கிடுறேன். ஓகேவா, எல்லா இடத்துல இருந்தும் காமனா எடுத்துட்டேன். இந்த இடத்துல எல்லாம் 0 இருக்கு, இங்க இருக்கிற 10 மட்டும் வெளியே எடுத்துட்டேன். இப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 ஆயிடும். இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மேட்ரிக்ஸ் 0 1 0 0. ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்ச மேட்ரிக்ஸ். இப்ப எக்ஸ் என்னது எக்ஸ் மேட்ரிக்ஸ் 0 1 0 0. இது என்னது எக்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா, யாருக்காவது சம் புரியாம இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சம்ம போட்டு பாருங்க வீட்ல. ஓகேவா, எக்ஸாம் வர்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஃபாஸ்டா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி மேக்ஸ்ல நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றது தான் நாங்க இருக்கோம். ஓகே, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, வாங்க படிக்கலாம், நல்லாவே படிக்கலாம். தேங்க்யூ.